வணக்கம். இன்றைய நவீன வாழ்க்கைச் சூழலில் அதிகம் பாதிக்கப்பட்டிருக்கிற உறவு முறைகளில் வாழ்க்கை துணையுடனான உறவு முதலிடத்தை பெறுகிறது என்று நினைக்கிறேன். பொருளாதார தற்சார்பு, கல்வி போன்றவை இதற்கான காரணியங்களாக இருப்பதாக சொல்லப்படுகிறது. இந்த இடத்தில் வள்ளுவரை நினைக்காமல் இருக்க முடியவில்லை. 2000 ஆண்டுகளுக்கு முன்பே அறத்துப்பாலின் முதல் இயலாக இல்லறவியலை எடுத்துக் கொள்கிறார். குடும்பத்தின் நலம் ஒரு சமூகத்துக்கு இன்றியமையாதது. அதனால்தான் அறத்துப்பாலின் முதல் இயலாக இல்லறவியல் வருகிறது. இல்லறவியலில் முகாமையானது வாழ்க்கை துணை. ஆணோ அல்லது பெண்ணோ ஒரு துணை தேவைப்படுகிறது. தமிழர் மரபில் வாழ்க்கை துணை என்று உயர்வாகத்தான் அது அழைக்கப்பட்டிருக்கிறது போலும். வள்ளுவனும் தன் அதிகாரத்திற்கு வாழ்க்கை துணை நலம் என்றே பெயரிடுகிறார். இந்த அதிகாரத்தின் குரல்கள் பெண்களை பற்றி சொல்வதாகவே இருக்கும். கூர்ந்து நோக்கினால் அது பெண்ணை பற்றி ஒரு ஆணுக்கு சொன்னதாகவும் இருக்கும். ஒரு குரலை பார்ப்போமா? தெய்வம் தொழாள், கொழுநன் தொழுதெழுவாள், பெய்யெனப் பெய்யும் மழை. நம்மில் பலர் இந்த குரலை கேட்டிருக்கிறோமோ இல்லையோ, இதில் இருக்கும் ஒரு கருத்தை கேட்டிருப்போம். அது, கற்புடைய பெண் பெய்யென்று சொன்னால் உடனே மழை பெய்துவிடும். இந்த கருத்து கதையில் நாம் வள்ளுவரின் வாழ்க்கை துணையை கூட விட்டு வைக்கவில்லை. அந்த அம்மா கிணத்துல தண்ணி எடுத்து கொண்டிருந்தாங்களாம். வள்ளுவர் ஏதோ ஒரு வேலைக்காக கூப்பிட்டாராம். அந்த அம்மா உடனே கயத்தை விட்டுட்டு உள்ள போயிட்டாங்களாம். அந்த கிணத்துல வாளி அப்படியே அந்தரத்துல நின்னுச்சான், கீழே விழாம நின்னுச்சான். இந்த கதைகளை கேட்டிருக்கிறோம். வள்ளுவர் இதை கேட்டால் எள்ளி நகைப்பார், இல்லையெனில் எட்டி உதைப்பார் என்றுதான் நான் எண்ணுகிறேன். சரி, குறளுக்கு வருவோம். தெய்வம் தொழாள், கொழுநன் தொழுதெழுவாள் என்பது முதல் வரி. தெய்வத்தை தொழாமல் கொழுநனை, அதாவது தன் துணையை, கணவனை தொழுகிறாள் என்பது பொருள். அப்படியெனில் மண்டலின் முன்பு, அதாவது திருமணத்திற்கு முன்பு தெய்வத்தை தொழுதிருக்கிறாள் என்றும் பொருளாகிறது. குழந்தை பிறந்து வளர்கிற போது தவறுகள் செய்யாமல் இருக்க வேண்டும் என்பதற்காக இதை செய்யாத, அப்புறம் சாமி கண்ணை குத்தும் என்று சொல்லி வளர்க்கிறோம். தவறு செய்தால் கண்ணை குத்தும் சாமி நமக்கு ஏதேனும் கெடுதல் நடந்தால், அதாவது அடுத்தவர் தவற்றால் நாம் பாதிப்படையும் போது பாதுகாக்கும் என்ற உளவியல் நம்பிக்கையும் அந்த குழந்தைக்கு வருகிறது. அறிவிலும் வயதிலும் வளர்ந்த நம்மைப் போல லட்சங்களையும் கோடிகளையும் மாட மாளிகைகளையும் எந்த குழந்தையும் கடவுளிடம் கேட்பதில்லை. பயமின்றி தூங்குவது, இருளில் செல்வது, பெருமழையை பார்க்கிற போது, இப்படி சில நிலைகளிலே பாதுகாப்பு தேடி அந்த பெண் சிறுவயதில் இறைவனை, தெய்வத்தை தொழப்பழகி பருவ வயதை எட்டியிருப்பாள். இப்பொழுது மனம் முடிந்து விட்டது. ஏறுதழுவுதலில் வென்றவனோ அல்லது நெஞ்சில் போர்த்தெழும்பி ஏற்றவனோ ஒரு பாதுகாக்கும் தகுதியுடைய ஒருவனை துணையாக கொண்டு விட்டாள். இப்பொழுது கொழுநனை தொழுகிறாள், தெய்வம் தொழாள். தொழுவது என்பது உள்ளத்துக்குள் எண்ணிக்கொள்வது. ஆனால் தொழுது எழுவாள் என்று வருகிறது. அதை காலையில் எழும்போது கணவனின் காலை தொட்டு கும்பிட்டு எழுவாள் என்று பொருள் கொள்வது தவறு. காலையில் தொழுது எழுவாள் என்று வள்ளுவரும் சொல்லவில்லை. தெய்வம் தொழுது எழாள் என்றும் சொல்லவில்லை. அப்படியெனில் எழுவாள் என்பது இங்கு வேறு பொருள் தருகிறது. சிறுவயதில் ஏதோ ஒரு அச்சத்திலிருந்து விடுபட்டு எழுவதற்காக தெய்வத்தை உள்ளத்தால் தொழுது அந்த அச்சத்திலிருந்து விடுபட்டு எழுந்து தெய்வத்தை உறுதுணையாய் உணர்கிறாள். இன்றோ மணமான பின்பு கணவனின் வீரத்திலும் திறத்திலும் உளம் செலுத்தி வாழ்க்கையின் அச்சம் அகன்று துணையை உறுதுணையாக உணர்கிறாள் என்று பொருளாகிறது. அது என்ன பெய்யெனப் பெய்யும் மழை? பாவேந்தர் பாரதிதாசன் சொல்கிறார், பெய்யெனப் பெய்யும் மழைக்கு ஒப்பானவள் அந்த பெண் என்று. அதாவது, சென்னை பெருவெள்ளத்தில் மூழ்கிய போது எல்லோரும் பெய்யாதே போதும் என்ற போதும் மழை நிற்கவில்லை. வெயில் கொளுத்திய போது
பெய் என்று வேண்டி கேட்டபோதும் மழை பெய்யவில்லை. சூடேறி உடலில் தண்ணீர் குறைந்து சுருண்டு வீழ்ந்து இறந்து விடுகிற நிலையில் பெய்யெனச் சொன்னவுடன் பெய்தால் சாகாமல் பிழைத்து எழுந்து விடுகிற ஒருவனுக்கு அந்த மழை எப்படி இருக்குமோ அப்படி ஒரு மழைக்கு ஒப்பானவள் என்பது பொருள். மனம் முடிந்தபின் தெய்வத்தை தொழும் முறையை விட்டுவிட்டு துணைவனின் உறுதுணையை பெற்று வாழ்க்கையில் மேலெழுந்து வரும் பெண் பெய்யெனச் சொன்னவுடன் பெய்கிற மழைக்கு ஒப்பானவள் என்று பொருள். என்றென்றும் அன்புடன் மாதேவன்.